ராமநாதபுரத்தின் மண்டபத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் ரூபாய் 108 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள், அதாவது டிஆர்ஐ என சொல்லக்கூடிய இந்த அதிகாரிகள் ஏற்கனவே மதுரையிலிருந்து சென்னை வந்த ஒரு ரயிலில் 50 கோடி மதிப்பிலான இந்த போதைப் பொருளை பறிமுதல் செய்திருந்தார்கள். அதற்கு பிறகு சென்னையிலும் அது தொடர்பாக ஒரு சோதனை நடத்தப்பட்டது. அதே போல தகவலின் அடிப்படையில ராமநாதபுரம் மாவட்டத்துல, அதாவது ராமேஸ்வரம் அருகே மண்டபம் அருகே இன்று காலையில் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். இந்த சோதனை தொடர்பாக அதிகாரப்பூர்வமான ஒரு அறிக்கையை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு கொடுத்திருக்கிறது. அதுல இவர்கள் நடத்திய அந்த சோதனையில் 108 கோடி மதிப்பிலான 99 கிலோ ஆஷிஷ் ரக அந்த போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக மத்திய டிஆர்ஐ தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது கடல் மார்க்கமாக இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு மண்டபம் கடற்கரை வழியாக இவர்கள் கடலோர பாதை வழியாக அந்த இலங்கைக்கு இந்த போதைப் பொருளை கடத்துவதாக ஒரு தகவல் கிடைத்து இதன் மூலமாக டிஆர்ஐ மற்றும் கடலோர காவல்படை அதிகாரிகள் இணைந்து இவர்கள் நேற்று இரவு இது தொடர்பான சோதனையில நடத்தியிருக்கிறார்கள். அந்த சோதனையின் அடிப்படையில இந்த மன்னர் வளைகுடா பகுதியிலே அவர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது அப்பொழுது அதில் வந்த சந்தேகத்திற்கமான இடமான அந்த படகை நிறுத்தி அவர்கள் சோதனை நடத்துவதாகவும், அந்த சோதனையில அவர்கள் கடத்தி கொண்டு சென்றிருந்த இந்த ஆசிஸ் ரக போதைப் பொருளை பறிமுதல் செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில 4 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும், அவர்கள் தொடர்புடைய வீடுகளிலும் அவர்கள் தொடர்புடைய இடங்களிலும் தொடர்ந்து சோதனை நடத்தப்பட்டிருப்பதாகவும், இவர்கள் எங்கிருந்து இந்த போதைப் பொருளை இலங்கைக்கு கடத்த சென்றிருக்கிறார்கள், இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் என்பது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக டிஆர்ஐ தெரிவித்திருக்கிறது.